Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துறோம்னா நம்ம நண்பர் ஒருவர் வந்து கேட்டிருந்தார் இந்த சாங். என்ன சாங்னா அந்த ரகமோ ரகம்மா அந்த சாங் அல்லு அர்ஜுன் சாங். அல்லு அர்ஜுனாலே அவர் ஸ்டெப்ஸ் எல்லாம் அள்ளி போட்டிருப்பாரு. ஸோ இந்த சாங்கில் ஒரு 2 ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கேன். மற்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து நுணுக்க மாதிரி குட்டி குட்டியாக பிட்டு போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து 2 சாங் சிக்னேச்சர் ஸ்டெப் அந்த கோட்டை வந்து பாதியாக போட்டுட்டு இப்படி ஆடுவாங்களே அந்த ஸ்டெப் ஒன்று, அதுக்கப்புறம் காலை மட்டும் இப்படி ஜிக்ஸாக் மாதிரி இது பண்ணுவாங்க அந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிட் ஜேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கோட் வந்து பாதியாக கழட்டிடுவார். இது வரைக்கும் தான் போட்டிருப்பாரு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண போகிறீங்கன்னா கோட்டை வந்து பாதியாக இங்கே வரைக்கும் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ரைட் சைடு கழட்டிட்டு லெஃப்ட் சைடில் மட்டும் போட்டுக்கிட்டு உங்களோட லெஃப்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 1 விரல் மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தூக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் பாதியாக பெண்ட் பண்ண மாதிரி. ஓகே, 45 டிகிரிஸ். ஓகே, இப்படி வச்சுட்டு கையை வந்து என்ன பண்ணோன்னா 1 2 3 4. ஓகே, 4ன்றப்ப லெஃப்ட் சைடில் நம்ம டர்ன் ஆகிருப்போம். ஓகே, கால் ரைட் காலில் தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ காலை வந்து இப்படி தட்ட தான் போகிறோம். ஓகே, இந்த ஸ்டெப் ஈஸியாக தான் இருக்கும். ரெடி, 1 2 3 4 முடியும் போது லெஃப்ட் கையை அப்படி மடக்கிடுங்க, தலைக்கிட்ட இப்படி மடக்கிடுங்க. ஓகே, மடக்கிட்டு என்ன பண்ணோன்னா 1 ஸோ இப்படி வந்து 1 2. ஓகே, இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, 1 2. ஓகே, ரெடி, 1 2 பண்ணும்போது உங்களோட ரைட்டு காலை இப்படி ஃப்ரண்ட்டில் ஒரு தட்டு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு தட்டு இப்படி. ஓகே, 1 2. ஓகே, ஸோ கை என்ன பண்ணணும்னா 1 2. ஓகே, ஸோ 2 கவுண்ட் சொல்லாமல் 1 2ன்னு வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் 2 வாட்டி தட்டணும். எப்படின்னா 1 2. ஓகே, ரைட் சைடில் தட்டும்போது ரைட் சைடை பார்த்துருங்க. ஓகே, முடிச்சுட்டு இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு அகைன் இப்படி கையை எடுத்துகிட்டு வந்துட்டு 1 2 3 4. இப்போது செகண்ட் ஸ்டெப் முடிச்சக்கப்புறம் இப்படி நம்ம தட்ட போகிறது கிடையாது. இப்படி முடிச்சுட்டு உங்களோட கையை லெஃப்ட் கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பனியன் போட்டிருந்தீங்கன்னா பனியன், ஷர்ட்னா ஷர்ட். ஓகே, இப்படி பிடிச்சிட்டு 1 2. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே இழுங்க, இப்படி ரைட் சைடில் பாருங்கள். ஓகே, 1 2 3 அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெண்டாவதாக என்ன ஸ்டெப்னா அந்த கால். இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் பண்ணும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு கால் மட்டும் சொல்லித்தரேன். கையில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணுவோம், அது ஈஸி தான், நான் சொல்லித்தரேன். ஓகே, கால் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட்டு கால் எடுத்து இப்படி வச்சுருங்க. ஓகே, ரைட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இப்படி டர்ன் பண்ண மாதிரி வைங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படி டர்ன் பண்ண மாதிரி. ஓகே, ரெடி, இப்படி வச்சுருங்க. இது கவுண்ட்லலாம் கூடாது, இப்படி தான் ஸ்டார்டிங்கே. ஓகே, இங்கேருந்து தான் கவுண்டில் வைக்கணும். எப்படின்னா லெஃப்ட் சைடில் இப்படி பண்ணணும். எப்படின்னா 1 1 ஒரு வாட்டி தான் பண்ணணும். 1 பண்ணிவிட்டு இப்படி வந்தக்கப்புறம் ரைட்டு லெக்கை எடுத்து இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்படி 1 2. ஓகே, அதுக்கப்புறம் அகைன் பண்ணும்போது செகண்ட் செட்டு சேம் தான், ஆனால் இப்போது லெஃப்ட் கால் எடுத்து லெஃப்ட் சைடில் வைக்கிறோம். ஓகே, ரெடி, 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி வச்சுறீங்களா, 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. ஸோ இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்கள் காலை ஷேக் பண்ண போகிறீங்க. எப்படின்னா லெஃப்ட் சைடில் அப்படி 1 2 3 4. ஓகே, இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணும்போது கை என்ன பண்ணணும்னா ரைட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மடக்கிட்டு 1 2 3 4. ஓகே, இதுவும் ஈஸி. ஓகே, ரெடி, 1 2 3 4. ஓகே, இதை வந்து 2 செட்டு போடணும். ரெடியா, 1 2 3 2 செட்டு போட்டு இப்படி முடிப்பீங்களா. முடிச்சுட்டு இப்போ வந்து ரைட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லெஃப்ட் கையை இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இப்படி குத்த போகிறீங்க. அப்படின்னா 1 2. ஓகே, இதுவும் ஈஸி தான். ஓகே, 1 2. அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் லெஃப்ட் காலை இப்படி மேலே இப்படி தூக்கிடணும். ஓகே, தூக்கிட்டு இப்படி 1 2. ஸோ கையை வந்து இப்படி மேலே கீழே ஏற்றி இறக்குறீங்களா குத்துறது, அதே மாதிரி லெஃப்ட் கால் மூவ்மெண்ட்டும் இருக்கணும். ஓகே, முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு 1 2 முடிச்சுட்டு 3 4. ஓகே, ஸோ 3 4 அப்படி பண்ணும்போது உங்கள் ரைட்டு காலம் 3 4. ஓகே, அப்படி 1 2 3 4.
ஈஸி. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டெப்புமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2மே ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிளிக் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ டான்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அப்போ தான் நீங்களுமே டான்ஸில் வந்து நல்லா இன்வால்வ் ஆக முடியும். ஓகே, ஸோ நீங்கள் டான்ஸ் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கும் சரி, நீங்கள் எதாவது வெளியில் போய் டான்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சூப்பர் தானே. ஓகே, ஸோ டான்ஸ் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா தான் நான் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் டான்ஸில். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் சொல்லி கொடுக்குறது இல்லாமல் ஹெல்த் வைஸ் என்னென்னலாம் பண்ணலாம் டான்ஸில், அதை அப்படி டான்ஸ் கூட ரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.